தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அடல்ட் காமெடி டிராமா அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து தாய்மை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. சோ வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு விபரீதமான ஒரு ஆசையை சொல்றான். சோ அதனால இவங்களுக்குள்ள பிரேக்கப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்படுது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாவே இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருப்பா. அதை தெரிஞ்சு இவங்களுக்கு ரொம்ப ஜெலசியா இருக்கும். அப்போ பிரெக்னெண்டா இருக்கிற உமன் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யோகா கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றா. அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்குது. அங்க ஒரு லவ் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா உருவாகுது. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பேக் பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணாமே இருக்கா. சோ அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அண்ட் டூர்ஸ் அதை ரிவீல் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா இந்த படத்தினுடைய லாஜிக், அதாவது ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றா, அவ ஆசைப்படுற விஷயங்கள், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சில்லியான விஷயமா நமக்கு தோணும். ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கதையை ஒரு படமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்ஃபில்டான மூவியா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க ஃபீல் பண்ண முடியும். குறிப்பா சொன்னோம் அப்படின்னா வயிற்றுல நெருப்ப எதி ஒரு அந்த சீனு, அதுக்கப்புறம் இனிஷியல் பிரேக்கப்புக்கான அந்த காரணங்கள், அது மட்டும் இல்லாம அந்த கராஜில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்ஃபில்டா ரசிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான லைட் ஹார்ட்டடான ஒரு டிராமாவா காட்டியிருப்பாங்க. ரொம்ப தேவையில்லாத எமோஷன்ஸ், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு சிம்பிளான லைட் ஹார்ட்டடான டிராமாவா காட்டியிருப்பாங்க. அதே போல பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய அந்த காதல், சோ டுவர்ட்ஸ் எண்ட் அதுக்கான முடிவு, இது எல்லாத்தையுமே நீட்டா ரொம்ப ரசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் லெஸ் than 2 hours முடியக்கூடிய ஒரு படமா எடுத்திருப்பாங்க. குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஹியூமர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அண்ட் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா போர்ஸ்ஃபுல்லா தெரிஞ்சிருப்பாங்க. டிராமா அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா டிராமாட்டிக்கா நிறைய சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாம். ஒரு பொய்யை சொல்றாங்க, அதற்கான காரணங்கள், அதுக்கான டிராமாட்டிக்கான சீன்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்கலாம். பட் அது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது ஒன்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.